திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே பிறந்து 7 நாட்களே ஆன பெண் குழந்தை தாய்ப்பால் கொடுக்கும் போது மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கொல்லுமாங்குடி கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாய்ப்பால் கொடுப்பது குறித்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி குழந்தைகள் நலத்துறை உதவி பேராசிரியர் மருத்துவர் முகமது நாசர் விரிவாக எடுத்துரைத்தார். தாய்ப்பால்ன்றது அந்த குழந்தையோட உரிமை. அதை முதல்ல நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு கொடுக்கணும். முதல்ல வரக்கூடிய சீம்பால் இருக்கே, அது அவசியமான உணவு, அது கண்டிப்பாக கொடுக்கணும். சில நடைமுறைகளை நம்ம தவிர்த்துக்கணும். குழந்தை பிறந்தோடனே சக்கரை தண்ணி கொடுப்பது, தேன் கொடுப்பது, அது மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு முதல்ல வரக்கூடிய சீம்பாலையும் தாய்ப்பாலும் முழுமையாக 6 மாதத்துக்கு தாய்ப்பாலை தவிர வேறு இணை உணவுகள் சேர்க்காமல் கொடுக்கணும். 6 மாதத்திற்கு அப்புறம் இணை உணவோடு சேர்த்து தாய்ப்பாலை 2 வயசு வரையும் கொடுக்கலாம். தாய்ப்பால் கொடுக்குறப்ப அம்மா கொஞ்சம் நல்ல பொசிஷனில் உட்காந்துக்கணும். அதாவது எந்த முறையில் உட்காந்தா அவங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லையோ அந்த முறையில் உட்காந்துக்கிட்டு குழந்தைய நல்லா அரவணைச்சு, குழந்தையோடைய தலை கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரியும் உடல் பகுதி கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரியும், அந்த தலை முகம் தோள்பட்ட அந்த முதுகெல்லாம் அம்மா பக்கம் திரும்பி இருக்கணும். இந்த சைடு திரும்பி இருக்கணும். தாய்ப்பால் கொடுக்குறப்ப அந்த மார்பக காம்போடைய சுற்றில கருவளையம் முழுசாக குழந்தையோட வாய்க்குள்ளே இருக்கணும். அது மாதிரி கொடுத்து தாய்ப்பால் கொடுத்தோம்னு சொன்னால் அம்மாவுக்கு அந்த ஏற்படக்கூடிய மார்பு காம்பில் ஏற்படுற வலி அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். 2வது, தாய்ப்பால் கொடுக்குறப்ப அமர்ந்து கொண்டு தான் கொடுக்கணும். படுத்துக்கிட்டு கொடுக்குறது அட்வைசபிள் கிடையாது. அதே மாதிரி பால் கொடுத்தோடனே நல்லா தோளில் போட்டு தட்டி கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். பால் கொடுத்த உடனே கீழே போடுறதை தவிர்த்துக்கணும். பால் கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மார்பில் ஏற்படக்கூடிய வலி, குழந்தை ஒழுங்காக குடிக்க மாட்டேது, அது மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் பொழுது உடனடியாக மருத்துவரை நீங்கள் அணுகணும். வீட்டிலே உட்காந்து வைத்தியம் பண்ணுறது, வீட்டில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்றதை கேட்குறது, அது மாதிரி உள்ளதை தவிர்த்துக்கிட்டு நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு சொன்னால் அதை உடனடியாக மருத்துவரை அணுகி கேட்கறது தான் ஒரு நல்ல நடைமுறை. ஆனால் இந்த மாதிரி நம்ம கரெக்டான பொசிஷனில் உட்காந்து கொடுத்து பால் குழந்தை நல்லா குடிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மூச்சு திணறலுக்கு வேலை இல்லை. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.